வணக்கம் உறவுகளே, அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் வீட்லயே எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/4 எலுமிச்சம்பழம், தேவையான அளவு வெல்லம். அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதுல கட் பண்ண பீட்ரூட்டை போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேணாம், கம்மியாக ஊற்றினா போதும். குக்கரை மூடி 3 விசில் விடுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு பீட்ரூட்டை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அந்த பேஸ்ட்டை இந்த பேனுக்கு மாற்றிக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் பீட்ரூட் ஒட்டிகிட்டு இருக்கும், ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிக்கோங்க. வேக வச்ச பீட்ரூட்டோட தண்ணி இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த அளவு வெல்லம் போதும். நீங்கள் நிறைய இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடையில் விற்கிற ஜாம்லலாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க, அதுதான் அவங்களுக்கு ஹெல்த்தி. அந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணிலாம் வற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துடும். ரொம்ப விட்டுறாதீங்க, அப்புறம் அல்வா ஸ்டேஜுக்கு போயிடும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க, இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க இனிமேல். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்கும் இதை தான் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான சுலபமான பீட்ரூட் ஜாம் ரெடி. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காதனால நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? இந்த பீட்ரூட் ஜாமை உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.